ஹாய் அண்ட் வெல்கம். உங்கள் எல்லாரையும் இண்டக்ஷன் சீரீஸ் பார்ட் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். ஸோ கரண்ட்டாக இருக்க சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேஸில் வந்து குக் பண்ணுறது வந்து ஃபீஸிபிள் இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்காகவே தான் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இது. ஸோ இண்டக்ஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டே டு டே லைன் டு லைனாக எல்லா டிஷ்ஷுமே பேசிக் டிஷ்ஷஸ்லேருந்து எல்லா டிஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ எல்லா டிஷ்ஷஸுமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷனில் மட்டும் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் காஃபிலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ இண்டக்ஷனை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க, ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப். ஸோ அதுக்கப்புறமேட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணிவிட்டு பாலை வந்து பார்த்திங்கன்னா வச்சிடுங்க. ஸோ இதில் நிறைய செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் பேசிக் செட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாட்டே அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இந்த சாட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரலாக 1200 டிகிரிஸ் ஹீட்லேருந்து தான் பார்த்திங்கன்னா வரும். ஸோ இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம். நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட் ஹீட்டிங் இது. ஸோ பேரலெல்லாம் நம்மளுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒன் இஸ் தி காஃபி பவுடர் அண்ட் சுகர். ஆப்வியஸ்லி இது 2 மட்டும் போதும் நம்மளுக்கு காஃபி பண்ணுறதுக்கு. அண்ட் எவ்வளோ நேரம் இருக்கணும், இதுதான் இண்டக்ஷன் வந்து நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. பிகாஸ் அதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட். ஸோ ஜஸ்ட் 1 ஸ்பூன் ஆஃப் காஃபி பவுடர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவை நீங்கள் அதை போட்டுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம 1 ஸ்பூன் ஆஃப் சுகருமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1200 வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் டு 6 மினிட்ஸ் கரெக்டாக வச்சிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா பொங்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் கேட்குற ஒரே விஷயம், இதில் இண்டக்ஷன் நாங்கள் வைக்கிறோம், இது எல்லாமே பொங்கி வெளியே சிந்தினதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமே ஸ்பாயில் ஆகிடுது அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் உங்களோட இது. ஸோ 5 to 6 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்கள் கையை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃப் பட்டன் கிட்டே வச்சுடுங்க. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து ஆஃப் பட்டன் வந்து உடனே ப்ரெஸ் பண்ணிட்டாலுமே அது வந்து அந்த சூடு வந்து கண்டிப்பாக ரீட்டைன் ஆகி தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது கரெக்டாக இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து இந்த டைமில் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஹீட்டே வந்து பார்த்திங்கன்னா பால் பொங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தாராளமாக கொடுக்குது. ஸோ இப்போ மேலே வரும்போது நான் ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் மேலே வரும்போது ஜஸ்ட் நீங்கள் பதறாமல் மெயின் ப்ளக் சுவிட்சையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊதி விட்டுட்டிங்கனாலே போதும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இறங்காது. ஊற்றி விட்டதுக்கப்புறம் நீங்கள் தனியாக எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கீழே இறக்கி வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமேட்டு அவ்வளோதான், நம்மளோட ப்ரொசீஜர் படி நார்மலாக வந்து பாலை வந்து நமக்கு வச்சிருந்த டிகாக்ஷனில் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பர்ஃபெக்ட் காஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இண்டக்ஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து